V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஓ பட்டர்ஃப்ளை திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓ பட்டர்ஃப்ளை ஏற்கனவே 92ல் வந்த மீரா அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு பாடல் வரியை தான் இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பாக அந்த ஓ பட்டர்ஃப்ளை வந்து மிக பொருந்தி போகுது. ரொம்ப படமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மக்களை அப்படியே ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து வெங்கி, ஆனந்த் ஷா, நிஷா பட்டேல், விஜய் ரங்கநாதன் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. வேதாராம் சங்கர் கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. வைசாக் சோமநாதன் இசையமைச்சிருக்காரு. புவனேஷ் மணிவண்ணன் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இவங்களோட விஜய் ரங்கநாதன் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதா சதீஷ், சிபி, நாசர், லட்சுமி பிரியா, கீதா கைலாசம், அதுல், இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த மனசில் பெருசாக அதுக்கு வந்து ஒரு வடிவம் கொடுத்து நம்மளால தான் இந்த மாதிரி விஷயம் ஆச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னைத்தானே மன உளைச்சல் ஆகிறோம். ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நம்ம மட்டும் பொறுப்பு இருக்காங்க. இந்த காரை நான் ஓட்டுறதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, இந்த பைக்கை நான் ஓட்டுறதுனால இப்படி ஆச்சு, இவர் சுவிட்சை போட்டதுனால இப்படி ஆச்சு, காலையில் இவர் மூஞ்சில் முடிச்சதுனால தான் இப்படி ஆச்சு, இதனால தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னைத்தானே வருத்திக்குவாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சின்ன பட்டர்ஃப்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் தான் ஆயுட்காலம். பெரிய உயிரினமான திமிங்கலத்துக்கு பார்த்தீங்கன்னா 160 வருஷம் ஆயுட்காலம் அப்படின்னு இந்த உலகத்தில் ஆயுட்காலத்தை நிர்ணயம் வச்சுருக்காங்க. மனுஷனுக்கு 120 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி உணவு பழக்க வழக்கங்களில் அது 35, 40 ஹார்ட் அட்டாக்கு என்னென்ன விஷயங்கள் வருது. ஆனால் நிர்ணயம் அப்படிங்கிறது 120. அதேமாதிரி ஒரு பட்டர்ஃப்ளைக்கு வந்து 15 நாள் நிர்ணயம்னால அந்த 15 நாள் அது எவ்வளோ போராட்டத்தை சந்திக்குது, அதை தாண்டி அது எப்படி ஜெயிக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதேமாதிரி மனிதனுக்கு நம்ம ஆயுள் இவ்வளோனா இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், சமாளிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகம் சொல்கிறவங்க என்றைக்குமே நல்லா இருப்பாங்க. ஆனால் அதை கேட்குறவங்க வந்து நடுத்தரில் வந்து நிற்பாங்க. ஆனால் ஜாதகன்றது எல்லாத்துக்கும் பொருந்தி போகுதா, அவன் சொன்ன மாதிரி நடக்குதா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி, ஆனால் அந்த ஜாதகம் சொல்கிறவரே நாங்கள் வந்து கடவுள் கிடையாது, உங்கள் மூஞ்சியை பார்க்குறோம், நீங்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனையை வச்சு நாங்கள் சும்மா ஒரு வார்த்தை ஜாலத்தில் பேசி உங்களை உள்ளே கொண்டு வந்து நாங்கள் எங்கள் தேவையை நாங்கள் பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லியிருக்காங்க. நாசர் அந்த பட்டர்ஃப்ளையை எப்படி, அதாவது நம்ம பட்டர்ஃப்ளையை வந்து நிறையா படத்தில் வந்து பார்த்துருப்போம். ஒரு அழகான காட்சி கழிவாக ஒரு பட்டர்ஃப்ளையை வந்து எப்படி கவிதை வடிவில் சொல்லுவாங்க, காட்சிப்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் பட்டர்ஃப்ளை வந்து அது கருத்தரித்து அது முட்டையிலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை காட்டுறாங்க. அந்த வெளியில் வந்து அந்த 15 நாள் அது என்ன போராட்டத்தை எப்படி பிரச்சனைகளை சமாளிக்குது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து தமிழ் சினிமாவில் புதுசு. இந்த படத்தில் அது நான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் ஆண்டவனால் படைத்த எல்லா உயிருக்கும் ஒரு கால நிர்ணயம் இருக்குது. பட் ஆனால் நமக்கு கொடுத்த அந்த ஆயுட்காலத்தில் நம்ம என்ன செய்யணும், எப்படியெல்லாம் பேஸ் பண்ணணுங்கிறத தன்னம்பிக்கை ஊட்டுற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க. படத்தில் 2 கதாநாயகன், ஒரு கதாநாயகி, 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் சலைச்சா இல்லைன்னு சொல்லி சம அளவில் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய பலமே இந்த 3 பேர் நடிப்பு தான். இவங்களுக்கு போட்டியாக கேமராமேனும் சரி, இசையமைப்பாளரும் சரி, வசனங்களும் சரி, இவங்களுக்கு கூட போட்டியாக வருது. நாசர் வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஒரு கதை, அந்த பட்டர்ஃப்ளையோட இந்த படத்தோட சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு புதுசாக இருக்குது, நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. படம் முழுக்க கொடைக்கானல் அப்படிங்கிறதுனால ரம்யமான காட்சி, எங்கிட்டு திரும்பினாலும் பச்சை பசேர்னு இயற்கை சூழல் இருந்தது. ரொம்ப அழகாக கேமராமேன் அழகாக படம் பிடிச்சி சொல்லியிருக்காரு. கீதா கைலாசம் ஜோசியம் சொல்கிறவங்களாம் வந்தாலுமே அவங்க பர்ஃபார்மன்ஸ் எப்போவுமே அவங்க கொடுத்த கேரக்டரை எப்போவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. இதுலேயும் அதை தவறாமல் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஜாதகம் சொல்கிறவங்க வந்து உங்கள் மூஞ்சியை பார்க்குறோம், நீங்கள் எவ்வளவு பிரச்சனையில் வர்றீங்க, உங்கள் பிரச்சனையை மையமாக வச்சு ஒரு வார்த்தைகளை எப்படி அதை கூட்டி குறைச்சி சொல்லி நாங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறோம். அது சில நேரத்தில் நடந்துச்சுன்னா கடவுளுக்கு கண்ணாக தெரியும், நடக்கலைன்னா இறைவன் மேலே பார்த்தப்பட்டு விதி முடிஞ்சிச்சுன்னு சொல்லி சமாளிக்கிறோம் அப்படிங்கிற காட்சியெல்லாம் நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை விடுற ஒரு விஷயந்தான். ஏன்னா நடக்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு. நம்ம எப்படி நடக்கணும், சரியாக நடந்தால் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். நம்ம சரியாக நடந்தால் சரியான விஷயம் நடக்கும். தவறான எண்ணத்தோடு போனால் தவறாக தான் நடக்கும். ஸோ இது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு தன்னம்பிக்கை விட்டுற விஷயத்த அழகான ஒரு காதல், முக்கோண காதல், ஒரு பட்டர்ஃப்ளையை மையப்படுத்தி அழகாக சொன்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு நல்ல படத்துக்கு வந்து கதை இருந்தால் போதும், மற்றது தேவையில்லை. குத்துப்பாட்டு அவசியம் இல்லை, வெளிப்புற காட்சி அவசியம் இல்லை, கார் சேசிங் அவசியம் இல்லை, ஒரு பார் காட்சி அவசியம் இல்லை, சண்டை காட்சி அவசியம் இல்லை அப்படிங்கிறத
சில படங்கள் நிரூபிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு அழகான படம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இயக்குனர் நிரூபிச்சிருக்காரு. அதை தாண்டி ஒரு படத்தை அது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு படம் உள்ள ஒரு வீட்டிலே கொண்டு வரதுன்றது முழுக்க மிக சிறந்த இயக்குனர்களால் மட்டும்தான் முடியும். இந்த படம் ஏறக்குறைய ஒரு நம்ம பாலுமேந்திரா படம், மகேந்திரன் படம் பார்த்தா என்ன ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீலை கரெக்டாக குடிச்சிருக்காரு. ஒருவேளை இந்த இயக்குனர் இந்த பாலுமேந்திரா மகேந்திரனோட சீடராக இருக்கலாம், அவங்கள மானசீக குருவாக இருக்கலாம். ஏன்னா அவங்க படம் பார்த்தா நமக்கு என்ன ஃபீல் வருமோ இந்த படத்தில் அந்த ஃபீல் நிச்சயமாக இருக்குது. ரசிகர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். நல்ல பெயரும் இந்த நடிகர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியும் டெக்னீஷியன்ஸுக்கு நல்ல பேரும் இந்த படத்தில் நிச்சயமாக கிடைக்குங்கிறது என்னோடய சினிமா பார்வையிலான என்னோடய நம்பிக்கையை ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். நடிப்பில் நம்ம கொஞ்சம் கூட 3 பற்றி குறை சொல்ல முடியாது. உனக்கு நான் சலைச்சாலும் இல்லை, நீ எனக்கு சலைச்சாலும் இல்லைன்னு சொல்லி நடிப்பில் போட்டு அடித்து நிமித்துறாங்க. 99% இந்த படத்தில் ரொம்ப திருப்தியை கொடுத்துருக்கு. ரசிகர்களுக்கு ஒரு பிடிக்கிற மாதிரி கதையும் சரி, காட்சி அமைப்பும் சரி, வசனங்களும் சரி, நமக்கு பிடிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி சொன்ன விஷயம் மிக அருமையாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிடுங்க.